விருத்திர சர்மன்கிறவர் சிறந்த சிவபக்தர். அவர் சிவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுல மிகவும் சிறப்புடன் விளங்கினார். ஒரு முறை மாட்டு திமிழில் பரிசு பொருளை வச்சு இந்த மாட்டை அடக்குபவங்களுக்கு இந்த பரிசு பொருள்னு சொன்னப்போ அவர் என்ன ஐடியா பண்ணினார், இந்த பொருளை ஜெயித்தா நாம் சிவபெருமானுக்கு கோயில் கட்டலாம்லன்னு சொல்லி அந்த திமிழை சிவலிங்கமாக அவர் கண்ணுக்கு தெரிய அதை கட்டி பிடிச்சவர் விடவே இல்லை. அந்த காலை எவ்வளோ ஓடிச்சோ அவ்வளோ விடாமல் பின்னாலேயே துரத்தி அந்த திமிழையே சிவலிங்கமாக பற்றி கொண்டு விடவே இல்லை. ஆக அந்த மாட்டை அடக்கின பாக்கியம் அவருக்கே கிடைச்சிது. அதனால் அந்த பரிசு தொகையும் அவருக்கே கிடைச்சிது. அந்த பரிசு பொருளை கொண்டு சிவன் கோயில் கட்டி சிவனுக்கு தொண்டுகள் பல செய்து சிறப்புடன் விளங்கினார். இதை நினைவாக கொண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு இன்றும் நடத்தப்படுது. சிவபக்தியில் சிறந்தவர் விருத்திர சர்மன். இவர் தான் சண்டிகேஸ்வரராக இறைவனால் பட்டமளிக்கப்பட்டு சிவசன்னதியில் பிரகாரத்தில் இருப்பார். இந்த சண்டிகேஸ்வரருக்கு நீங்கள் ஒரு கை வில்வம் கொண்டு பிரார்த்தித்தால் தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. 5 தடவை 3 தடவைன்னு கொண்டு நிறை செலுத்தலாம். இந்த சிவ பக்தர் சிறந்த இவருக்கு வில்வத்தால் அர்ச்சிக்கிறதுல தவறு எதுவும் இல்லை. Smile is a cooling system of heart, sparkling system of eyes, lighting system of face, relaxing system of mind. So active all system with your sweet smile. ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதி தானே. இந்த தேவார துதியை நீங்கள் 9 முறை சொன்னால் 108 முறை சிவசிவ சொன்ன புண்ணியம் கிடைக்கும். 108 முறை ஒரு நாளைக்கு நம்ம சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும். அதனால் தவறாமல் இந்த தேவாரத்தை படித்து உங்கள் பூஜையில் சொல்லி புண்ணியம் அடையுங்க. பூஜையின் முடிவில் தேவாரம் சொல்கிறது மிகவும் நல்லது. அதனால் தவறாமல் இந்த தேவாரத்தை பழகி நன்மை அடையுங்கள். வணக்கம்.